வேலன் சீரியலில் இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வள்ளிக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது. வேதனாயி தான் வில்லின்னு ஜானகி, வேலன் எல்லாரும் வந்து உண்மையை போட்டு உடச்சிட்றாங்க. செம க்யூட்டாக அழகாக வந்து கதைக்களம் வந்து கொண்டு போகிறாங்க. சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். மறு வீட்டுக்கு வந்து இந்த பக்கம் வேலனும் வள்ளியும் வந்து போயிட்டு இருக்காங்க. டேய், இனிமேட்டு அவங்க அந்த பக்கம் போயிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கேன், செட் ஆகாது. வள்ளி மனசை வேலன் மாற்றிட்டானா நம்ம நினச்ச காரியெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ரத்தனவேலு வந்து சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னே வந்து நல்லா அசந்து தூங்குறாங்க. என்னம்மா மாமா அசந்து தூங்குறாங்க? எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்டா. வள்ளி இந்த பக்கம் வந்து வர வைக்க வேணாமா அப்படின்னு சொல்லும்போது, எப்படிம்மா எப்படி வர வைப்ப? நீ தானே வந்து கூட்டிகிட்டு போனேன்னு உன் மேலே தானே பழி வந்து விழுவோம் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் விழுவாதரா, நான் பார்த்துக்கிறேன்னொன்னே ஜானகி யதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க. ஜானகி பார்த்தோன்னு வந்து என்ன ஆச்சு நம்ம வீட்டுக்காரருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக போகிறாங்க. மறு வீட்டுக்கு வந்தோன்னு வந்து ஆரத்தி எடுத்து வெல்கம் பண்ணுறாங்க வள்ளியும் வேலனையும். அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. ரேணுகா ஃபேமிலியெல்லாம் இவங்க 2 பேரையும் பார்த்து செமையாக வந்து முறைக்கிறாங்க. நம்ம வள்ளியும் வேலனையும் பார்த்து, நீ இருக்க வேண்டிய இடத்துல வந்து அவள் இருக்காளேம்மா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்கிறப்ப ஜானகி வந்து கார் எடுத்துகிட்டு அப்படியே மாதம் வந்து ரத்தனவேலை கூட்டிகிட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. வெள்ளை கலர் கோட் போட்ட இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. நம்ம ஜானகி அம்மா இந்த விஷயத்த வந்து வேலனுக்கு வந்து ஃபோன் அடித்து சொல்கிறாங்க. என்னம்மா ஆச்சு? இல்லைப்பா, இது மாதிரிலாம் என்ன ஆச்சுன்னு தெரில, நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ வந்து பாருப்பா அப்படின்னு சொல்லும்போது வள்ளிக்கிட்ட வந்து வேதனாகி வந்து ஜானகி வந்து உங்கள் அப்பாவை எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டா, என்ன ஏதுன்னு தெரிலன்னொன்னே வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வள்ளி முதல்ல என்ன நடந்துருச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இப்போ தான் ஜானகி அம்மா வந்து பேசுனாங்க. வாங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்பா இந்த இடத்துல இருக்காங்களா, இங்கே இருக்கிறதுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமாக வந்து உள்ளே வந்து வராங்க. வந்தோன்னே அப்பாவை வந்து பார்க்குறாங்க. நம்ம வள்ளி பார்த்து முடிச்சானா அவங்களுக்கு என்ன பண்ணும் எது பண்ணும் சுத்தமாக புரியல. எல்லா தப்புக்கும் காரணம் வந்து நம்ம ஜானகி தானே வேதவள்ளி வந்து சொல்லியிருக்காங்க. வேதவள்ளி வில்லின்னு தெரியாதனால அவங்க அம்மாவை போட்டு வறுத்தெடுக்கிறாங்க. நீ வந்ததுலேருந்து தான் இந்த குடும்பத்துக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. நீ எங்களை நிம்மதியாக இருக்கவே விட மாட்டியா? வள்ளி வந்து ஜானகியை கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க. ஜானகி வந்து என்னால் தான் எல்லா பிரச்சனையும் நினைக்கிறியாமா? ஆமாம், நீ எங்களை விட்டு போனால் மட்டும்தான் எனக்கு நிம்மதின்னு சொன்னோன்னே வள்ளியே சொல்லிட்டா இனிமேட்டு நமக்கு யார் இருக்கான்னு சொல்லிட்டு ஜானகியோட சொந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க. 20 வருஷமாக தனியாக இருந்தாங்களா அந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க வள்ளியை நினச்சிக்கிட்டே. வள்ளி வந்து சின்ன வயசுலேருந்து இருக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோவும் எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே ஃபீல் பண்ணுறாங்க. வள்ளி, உனக்காக தாம்மா நான் பிரிஞ்சேன், ஆனால் நீயே வந்து இப்படி சொல்லுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு நம்ம வேலனுக்கு. உடனே அவங்க வராங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? ஜானகி அம்மாவை இப்படியெல்லாம் வந்து பேசுவியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஏன் பேசுனதுனால என்ன தப்பு? எங்கள் அப்பாவுக்கு அவங்களால தானே பிரச்சனை. இப்போ என் கூட வர முடியுமா முடியாதா? என்னடா கட்டின பொண்டாட்டி மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என் கூட வர முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி வேலன் வந்து கேட்குறாங்க. ஆமாம் முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியும்? ரஞ்சித் பக்கத்தில் இருக்காங்க. உடனே வந்து ரஞ்சித் பக்கத்தில் வந்து மாஸ் பண்ணுறாங்க ஒரு விஷயத்த. இப்போ நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கியேன், இவனை வந்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வேலன் வந்து சொன்னோன்னே, டேய் அப்படியெல்லாம் பண்ணிடாதடா, நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது காரில் வந்து வள்ளியும் வேலனும் வந்து போயிட்டே இருக்காங்க. இதுதான் ஜானகி அம்மா 20 வருஷமாக இருந்த வீடு. உங்களுக்கு சுற்றி வந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதை பற்றியும் கவலை இல்லை. ஆனால் மற்றவங்க மேலே பழி போடுறது உங்களால் ஈஸியாக வந்து பண்ண முடியல. மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? முதல்ல நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிற விஷயத்த காது கொடுத்து கேளுங்க. அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொன்னோன்னே அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க. வள்ளி வந்து சின்ன வயசில் 1 வயசு ஃபோட்டோலேருந்து இப்போ இருக்கிற வயசு வரைக்கும் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா, உங்களோட ஞாபகார்த்தமாக தான் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை அவங்களால மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ அன்பு பாசம் என் மேலே வச்சிருக்கியேம்மா, அப்புறம் ஏம்மா எங்களை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது, உங்களுக்கு நடந்த விஷயம்லாம் தெரியாதுல்ல, வேணாம்ப்பா நானே சொல்கிறேன், நீ வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் வேதனாகி வந்து வில்லிங்கிற விஷயத்தை வந்து போட்டு உடைக்க போகிறாங்க. சின்ன வயசில் என்ன தெரியுமா நடந்துச்சு? நானும் உங்கள் அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவோட அப்பா இருக்காங்களே, தாத்தா சொல்லுமா, அவர் என்ன பண்ணார்? அவர் வந்து அவரோட இடத்த வந்து வேதநாய்க்கு கொடுக்கறதா இல்லை ரத்தினவேலுக்கு கொடுக்கறதா சின்னதாக ஒரு யோசனையில் வந்து இருந்தாங்க. வேதநாய்க்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல. ஆனால் அவரோட பதவியை வந்து ரத்தினவேலுக்கு கொடுத்ததுனால சம கோபமாயிட்டாங்க. அது வரைக்கும் வேதநாயகி நல்லவங்களாக இருந்தவங்க எனக்கு பதவி கொடுக்காத அப்பா வந்து இருக்கக்கூடாதுன்னு வேதநாயகி வந்து அவங்க அப்பாவை பத்திரமா வந்து அமுச்சு வச்சுட்டா. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பழியை தூக்கி ஏன் மேலே வந்து போடலான்னு சொல்லி முடிவில் இருந்தா. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ரத்தனவேல் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேதனாக்கு என்ன தெரியுமா சொன்னா, உனக்கு வள்ளி முக்கியம்னா தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, வள்ளி முக்கியம் இல்லைன்னா
இங்கே இருங்கிற மாதிரி சொல்லிட்டா. ஆல்ரெடி வந்து தாத்தாவை பத்திரமா அமுச்சு வச்சுட்டா. வேதனாயி அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வள்ளியெல்லாம் வந்து பத்திரமா வந்து வச்சுக்கணும், பாதுகாக்கணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. அதனால தாம்மா உனக்காக மட்டும்தான் என் வாழ்க்கையை கூட நான் கவலைப்படாமல் நான் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து போனேன். கடைசியில் வந்து நான் வீட்டை விட்டு வெளியே போனேன்னா அதுவே வந்து பொய்யா வந்து சொல்லி என் பேரையே வந்து கெடுத்துட்டா. இதுதாம்மா நடந்துச்சு. சொல்லு வள்ளி, நான் உனக்காக செஞ்ச விஷயத்தை தான் அதனால அம்மா பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லி என்ன கண்ணா அப்பனான்னு திட்டிகிட்டு இருந்தேன். என் மனசுக்கு வலிக்க தான் செஞ்சுச்சு. இருப்பினும் வந்து இந்த விஷயம்லாம் உனக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு நம்ம வேலன் வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து எனக்கு எதை பற்றியும் தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லை, எனக்கு அம்மா தான் முக்கியம்னு சொல்லி அம்மா ஓடி போய் ஹக் பண்ணுறாங்க. நம்ம வள்ளி கியூட்டாக அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ணியிருக்காங்களா? அது மட்டும் இல்லைங்க, நான் மட்டும் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு உங்கள் கழுத்தில் தாலி கட்டாமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ரஞ்சித்துக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். ரஞ்சித்துக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தாலே வந்து ஜானகி அம்மாவையும் ரத்தனவேலியும் பத்திரமா அமுச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து அவங்க கட்டுப்பாடு கீழே வந்து கொண்டு வரணும் தான் அவங்க வந்து யோசிச்சு திட்டம் போட்டிருந்தாங்க. இது எல்லாம் தெரிஞ்சதுனால தான் இப்போ சொத்து மேலே ஆசை இருக்கிறதுனால தான் நம்மளை வந்து அவங்க பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கட்டாயம் வந்து இருக்குது. சொத்து அவங்க கிட்ட போயிடுச்சுன்னா அவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு உங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இது தெரியாமல் நான் இத்தனை நாளாக வந்து உன்னை போய் வெறுத்துட்டேனே, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது கடைசி நேரத்தில் வந்து ரஞ்சித் வந்து அந்த வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. வந்தோடனே கதை வந்து தாப்பாப்படுறாங்க. அந்த இடத்துல கதவை தாப்பாப்பட்டோன்னே ஏய் அங்கே வந்து ரஞ்சித் தான் வந்து நிற்கிறான், இனிமேட் நம்ம இங்கே இருக்க வேணாம், பின்பக்கமாக வந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லணும். வேகமாக வந்து அவங்க அப்பா இருக்காங்களே வெள்ளை கலர் கோட் போட்ட இடத்துல அங்கே வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க அப்பா நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே வந்து அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அம்மா இங்கே தாம்மா இருக்கா, ஜானகியோட வீட்டில் தாம்மா வந்து வள்ளி இருக்கா, அவள் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டாலா இல்லையான்னு தெரிலம்மா. ஜானகி வேலனும் ரகசியமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு வேளை எல்லா கதையும் வந்து வள்ளிக்கிட்ட சொல்லியிருப்பாளோ அப்படின்னு சொல்லி வேதனாகி வந்து யோசிச்சிட்டே வந்து அப்படியே வந்து வெளில வராங்க. வெளில வந்தோடனே அந்த வீட்டுக்கு வராங்க. பார்த்தா அந்த இடத்துல இல்லவே இல்லை. என்னடா ஒரு காரியத்தை கூட உருப்படியாக செய்ய மாட்டியாடா, இந்த இடத்துல தான் இருந்தாங்கண்ணே. ஆமாம்மா கதவு தாப்பாப்பட்டிருந்தேன், பின்பக்கம் வழி இருக்குன்னு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அத்தான் எங்கே இருக்கீங்க, நான் அப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன், நீங்கள் வீட்டுக்கு வாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிம்மா நான் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வராங்க. அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து வேதனாயகி வந்து பேசுகிறாங்க. என்னம்மா ஜானகி வீட்டுக்கு போயிருந்தியா, இவனை வந்து இப்படி அழைச்சிட்டு போயிருந்தியாமே அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் இல்லையே, என்ன ஆச்சு, எதுவும் கனவு கண்டியா, அப்படி எதுவும் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னம்மா நாங்கள் தான் அங்கே வரவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது என்னது வேலன் வந்து வரவே இல்லையா, அப்புறம் என்ன அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க, இவங்க வேணா பொய் சொல்லலாம் அத்தை, நான் எதுக்கு உங்கள்கிட்ட வந்து பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அத்தை என்ன நம்ப மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி வேதனாகியே வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வள்ளி என்னது வள்ளியெல்லாம் அப்படியெல்லாம் பேச மாட்டாளே, என்ன நடந்திருக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல வேதனாகி வெயிட் பண்ணி பார்ப்போம்.